ஹலோ ஹாய் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த டெக்கரேஷன்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஆமாங்க, ஒரு ரிட்டைர்மெண்ட் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். எங்கள் கேச்சம் ஸ்வீட்லின் அவங்க இந்த மாதம் ரிட்டையர்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கும் இன்னொரு பட்டதாரி அறிவியல் ஆசிரியை அவங்களுக்கும் சாந்தி சிறுநவிதி அவங்களுக்கும் ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன் தான் நடக்க போகுது. அது அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுப்போம். அவங்களுக்கு சந்தன மாலை அணிவிச்சு அதுக்கு தான் நாங்கள் ஆயத்தமாக இங்கே ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அனைத்து ஆசிரியரும் வந்ததுக்கப்புறம் குரூப் ஃபோட்டோ எடுத்து முடித்து ப்ரோக்ராம் இனிமையாக தொடங்கும். வாங்க பார்க்கலாம். காலங்களை நீர் கரத்தில் வைத்து நடத்துகிற ஆண்டவர், எல்லாவற்றையும் நீர் அதினந்தின் காலங்களிலே நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். இம்மட்டும் நீ பிள்ளைகளுக்கு பாராட்ட ஆகுவாய் ஈரான் உடைய பர்வதத்திலே காத்து கொள்ளப்படும் என்ற விசுவாசத்தோடு இந்த கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம். பிரமேயாசிரியர் திருமதி ஸ்வீட்டின் லீலாவதி மேடம் அவர்கள் மற்றும் நம் பள்ளியினுடைய ஆசிரியை சாந்தி சரணாவதி டீச்சர்ஸ் அவர்களுடைய இந்த பணி நிறைவு விழா நடைபெறுவதற்கு உறுதுணை புரிந்த நம் தேவாதி தேவனுக்கு சிறப்பிக்க வந்திருக்க நம் பள்ளியின் தாளாளர் அவர்கள் திருமதி ரமா மேடம் அவர்களை நம் பள்ளியின் சார்பில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கேச்சம்க்கும் அந்த பட்டதாரி அறிவியல் ஆசிரியர் 2 பேத்துக்கும் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தணும். அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பைபிள் ரீடிங். சொல்லப்பட்ட சில வாக்குகளை நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். உங்களை முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும். மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், அவர்களது உறவினர்கள் அனைவருக்கும், அலுவலக பணியாளர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தாளர் இருவரையும் வாழ்த்தி பேசுகிறாங்க. பல்வேறு விதமான பரிசு பொருட்கள் ஆசிரியர்களால் கேச்சமுக்கும் அறிவியல் ஆசிரியர் சாந்தி சரணாவதி அவங்களுக்கும் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் பைபிள் 2 பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு வேதாகமம் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிற அந்த நிகழ்வு மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. அவங்கள மகிழ்ச்சியூட்டும் விதமாக பல்வேறு பரிசு பொருட்கள் ஆசிரியர் பெருமக்களால் வழங்கப்பட்டது. அதைத்தான் நாங்கள் இப்போ கொடுத்து அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு அன்புடன் அள்ளி வழங்கும் உள்ளமெல்லாம் வெள்ளம், கடமையில் நேர்மை, கல்வியில் புலமை, நிமிர்ந்த நன்னடை, கனிவு கொண்ட தலைமை ஆசிரியை வாழ்த்தி ஆசிரியர்கள் சில பேர் கவிதை வாசித்தாங்க. சில ஆசிரியர் பெருமக்கள் அவங்களோட பணிபுரிந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த அழகான மதிய நேரத்தில் பணி நிறைவு விழாவில் பேச தேவன் எனக்கு தந்த இந்த தருணத்திற்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இது அமர்ந்திருக்கும் நமது சாந்தி சரணாவதி ஆசிரியை பற்றி அவங்களுடைய தோழி மற்றொரு அறிவியல் ஆசிரியர் அவங்களுடைய பணியின் சிறப்பையும் அவங்களுடைய குணநலன்கள் அவங்களோட பணிபுரிஞ்ச அனுபவத்தை பற்றி பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி கைச்சோம் அவங்களையும் இந்த அறிவியல் ஆசிரியர் பற்றியும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சிறப்புகள் அவர்களோடு பணிபுரிந்த அனுபவம் மறக்க முடியாத நிகழ்வுகள் அதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க.
இப்படி தான் இந்த ரிட்டையர்மெண்ட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. நிறைய ஆசிரியர்கள் தங்களுடைய அனுபவங்களை, அவர்களோடு பணிபுரிந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை ஷார்ட்டாக இப்போ நம்ம பார்க்குறோம். ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் சகலத்தையும் அதனது காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடித்தார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஏசப்பா, அனைவருக்கும் முதல்ல உங்களுக்கு வணக்கம். இந்த பணி நிறைவு என்பது தேவன் நமக்கு கொடுத்த கிருபை, அதாவது கிருபையான ஈவு. இந்த நாளில் இந்த பணி நிறைவு விழாவில் சுகத்தோடு பலத்தோடு காண செய்த ஏசப்பாவுக்கு நான் முதலாவது என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பணி நிறைவு கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு கிஃப்ட்டு. தங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷமாக தலைமை ஆசிரியர் அவர்களும் சாந்தி சேனாவதி ஆசிரியர் அவர்களும் அதை கடவுளுக்கு நன்றி கூறி தங்களுடைய அனுபவங்களை, அந்த பள்ளியில் பணிபுரிந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பள்ளியில் பணிபுரிந்த, அதாவது சத்துணவு கூடத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற சத்துணவு அமைப்பாளர், சமையல் பண்ணி செய்கிறவங்க, இவங்கெல்லாம் ஆசிரியருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் நினைவு பரிசு வழங்கினாங்க. அதைத்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு சக ஆசிரியை பூங்கொத்து வழங்குகிறார்கள். தலைமை ஆசிரியர் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு அவங்க குடும்பத்திலிருந்து வந்திருந்தாங்க. தலைமை ஆசிரியர் கணவர் அவர்களுடைய பணி நிறைவை பற்றி பேசுவது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதேமாரி சாந்தி சேனாவதி மிஸ் அவங்களுடைய வீட்டில் இருந்தும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. அவர்களை பற்றி அவர்களுடைய கணவர் பேசுவது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். எங்கள் பள்ளியில் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். கடந்த ஒரு 4 வருடமாக மிக சிறப்பாக நடைபெறுகிறது. பொறுத்திருந்து சாப்பிட்டு செல்வார்கள். நன்றி. சுத்திரமப்பா, இத்தனை நாட்களாய் கல்வி பணியோடு கூட கத்தர் கூட இருந்தி கரம் பிடித்து வல்லத்தி தந்தீர், அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கல்வி பணியோடு கூட கத்தருடைய அன்பையும் பறைசாற்ற கத்தர் கொடுத்த மேலான கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ப்ரேயரோடு தொடங்கி ப்ரேயரோட இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் இனிதே நிறைவுற்றது. அதுக்கப்புறம் மதியான சாப்பாடு விருந்து வழங்கப்பட்டது. அது அனைத்து ஆசிரியரும் நாங்கள் உற்சாகமாக சாப்பிட்டுட்ருக்கோம். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நல்லா சாப்பிட்டு முடித்தங்கப்புறம் நாங்கள் ரிட்டையர்ட் ஆகிற எங்கள் கேச்சமோடையும் ஆசிரியர் சாந்தி சேனாவதி அவங்களோடையும் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். 80 டீச்சர்ஸ் இருக்கோம். பிஜி டீச்சர்ஸ் தனியாக, அதுக்கப்புறம் பிடி டீச்சர்ஸ் தனியாக, அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நினைவாக அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிடுவோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தமிழ் டீச்சர்ஸ், சயின்ஸ் டீச்சர்ஸ், சோசியல் டீச்சர்ஸ், இங்கிலீஷ் டீச்சர்ஸ், மேக்ஸ் டீச்சர்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக தான் இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இவ்வாறாக இந்த ப்ரோக்ராம் மிக இனிதே நிறைவுற்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.